ஒருவர் கடற்கரை ஓரமாக ஒரு பொம்மை கடை ஒன்று வச்சுருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து தான் அக்காட்ட கேட்குறான், அக்கா எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுக்கா அப்படின்னு. அந்த பொண்ணு வாடா தம்பி உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குது, அண்ணே இந்த பொம்மை என்ன விலைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட காசு இருக்காமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சு, இல்லை என்கிட்ட சிற்பிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த கடைக்காரரும் என்ன செஞ்சார், சரி எனக்கு 3 சிற்பிகள் மட்டும் தாங்க, எனக்கு இந்த பொம்மைக்கு அது போதும், மிச்சத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அந்த பொம்மையையும் அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பையன் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ அந்த கடைக்காரரோட மனைவி கேட்குது, ஏங்க நீங்கள் அந்த பொம்மையை அந்த பையனுக்கு ஏங்க சும்மா கொடுத்தீங்க, சிற்பியை வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்களேங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு, தன் தம்பி ஆசைப்பட்டதுக்காக அந்த பிள்ளை வேகமாக வந்து பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு வந்துச்சுல்ல, அதுக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை நான் திணிக்க விரும்பலை, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஒரு காலத்தில் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஆஹா நம்ம ஆசைப்பட்டதுக்காக ஒரு நல்ல உள்ள நமக்கு கொடுத்துச்சுன்னுங்கிற ஒரு மகிழ்ச்சி அவங்க முகத்தில் தெரியும்ல, அப்போ அந்த முகத்தில் கண்ணுக்குள்ளே என் முகம் தெரியும்ல, அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொன்னார். கேட்டதும் தன் மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டா.